டூ வச்சு கொஸ்டின் எப்படி ஃபார்ம் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். எந்தெந்த சப்ஜெக்ட்டுக்கு நம்ம டூ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஐ, பி, யூ, தே இந்த 4 சப்ஜெக்ட்டுக்கு தான் நம்ம டூ யூஸ் பண்ணுவோம். ஐனா நான், பீனா நாம், நாங்கள், யூனா நீ, நீங்கள், தேனா அவர்கள். இந்த 4 சப்ஜெக்ட்டுக்கு தான் நம்ம டூ யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், டு யூ ஸ்பீக் இங்கிலீஷ்? நீ இங்கிலீஷ் பேசுவியா அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்க. இதுக்கு நம்ம ஆன்சர் எப்படி பண்ணுவோம்? நான் இங்கிலீஷ் பேசுவேன் அப்படிங்கிறத எப்படி சொல்லணும்? எஸ், ஐ ஸ்பீக் இங்கிலீஷ். நான் இங்கிலீஷ் பேச மாட்டேன் அப்படிங்கிறத எப்படி சொல்லுவோம்? நோ, ஐ டோன்ட் ஸ்பீக் இங்கிலீஷ். நோ, ஐ டோன்ட் ஸ்பீக் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லணும். செகண்ட் எக்ஸாம்பிள், டு ஐ நீட் எ டிக்ஷனரி? டு ஐ நீட் எ டிக்ஷனரி? எனக்கு டிக்ஷனரி தேவையா அப்படின்னு கொஸ்டின் பண்ணும்போது எப்படி ஆன்சர் பண்ணலாம்? உனக்கு டிக்ஷனரி தேவைதான் அப்படிங்கிறத எப்படி சொல்லணும்? எஸ், யூ நீட் எ டிக்ஷனரி. எஸ், யூ நீட் எ டிக்ஷனரி. உனக்கு டிக்ஷனரி தேவையில்லை, அதை எப்படி சொல்லலாம்? நோ, யூ டோன்ட் நீட் எ டிக்ஷனரி. நோ, யூ டோன்ட் நீட் எ டிக்ஷனரி. தேர்ட் எக்ஸாம்பிள், do you both drink milk? do you both drink milk? நீங்கள் 2 பேரும் மில்க் சாப்பிடுவீங்களா? அதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணுவாங்க? நாங்கள் மில்க் சாப்பிடுவோம், நாங்கள் மில்க் குடிப்போம் அப்படிங்கிறத எப்படி சொல்லணும்? எஸ், we drink milk. எஸ், we drink milk. நாங்கள் மில்க் குடிக்க மாட்டோம் அப்படிங்கிறத எப்படி சொல்லணும்? நோ, we don't drink milk. நோ, we don't drink milk. Fourth example, do they eat fruits? do they eat fruits? அவங்க ஃப்ரூட்ஸ் சாப்பிடுவாங்களா? அதுக்கு எப்படி நம்ம ஆன்சர் பண்ணுவோம்? அவங்க ஃப்ரூட்ஸ் சாப்பிடுவாங்க அப்படிங்கிறத எப்படி சொல்லணும்? எஸ், they eat fruits. எஸ், they eat fruits. அவங்க ஃப்ரூட்ஸ் சாப்பிட மாட்டாங்க அப்படிங்கிறத எப்படி சொல்லுவோம்? நோ, they don't eat fruits. நோ, they don't eat fruits. இது மாதிரி நம்ம டூ வச்சு நிறையா கொஸ்டின் கேட்கலாம். இன்னும் வேறு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா, do you speak Tamil? do you eat chocolate? do you cook biryani? இது மாதிரி நிறையா கொஸ்டின் நம்ம கேட்கலாம்.